என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷியோஸோட பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரேஷியோங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியை கம்பேர் பண்ணுறது இல்லைனா ரிலேட் பண்ணுறது தான் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ரேஷியோவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா A/Bன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லைனா A/Bன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரேஷியோஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ரேஷியோட ஃபர்ஸ்ட் டைப் சிம்பிள் ரேஷியோ. சிம்பிள் ரேஷியோங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இங்கே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு காமன் டிவைசர் இல்லைனா அதை சிம்பிள் ரேஷியோன்னு சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் A and B if value of A is 40 and that of B is 60. ஸோ ஏயோட வேல்யூ 40, பியோட வேல்யூ 60. இதுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ ரேஷியோ என்னவா இருக்கும்? 40:60. இதை வேறு எப்படி எழுதலாம்? 40/16 எழுதலாம். ஸோ சிம்பிள் ரேஷியோனா என்ன சொன்னால், நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் டிவைசர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இங்கே காமன் டிவைசர் 20 இருக்குது. அப்போ 20ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. 20ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நியூமரேட்டரில் 2 இருக்கும், டினாமினேட்டரில் 3 இருக்கும். இப்போ சிம்பிள் ரேஷியோங்கிறது ஒன்றும் இல்லைங்க, 2:3. 40:60யோட சிம்பிள் ரேஷியோ 2:3. வாங்க செகண்ட் டைப் பார்க்கலாம். செகண்ட் டைப் டூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ ஒரு ரேஷியோ A/B இருந்துச்சுன்னா அந்த ரேஷியோட டூப்ளிகேட் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, A²:B². ஒரு ரேஷியோட ஸ்கொயரை தான் டூப்ளிகேட்னு சொல்லுவோம். வாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:5. ஸோ 2:5யோட டூப்ளிகேட் என்னவா இருக்கும்? ஸ்கொயர் வேல்யூ 2² ஆன்சர் 4:25. வாங்க நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா சப்டூப்ளிகேட். டூப்ளிகேட்டோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் சப்டூப்ளிகேட் சொல்லுவோம். இப்போ ஒரு ரேஷியோ இருக்குது A/Bனா அதோட சப்டூப்ளிகேட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, √A √B. அதாவது ரூட் எடுத்தால் வரக்கூடிய வேல்யூ தான் சப்டூப்ளிகேட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த சப்டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 16:25. அப்போ அதோட சப்டூப்ளிகேட்டுங்கிறது என்ன? √16:25. ஆன்சர் என்ன வரும்? 4:5. ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேட். டூப்ளிகேட் சப்டூப்ளிகேட் பார்த்தோம், அது ஸ்கொயரிங் ஸ்கொயர் ரூட்டு. அப்போ ட்ரிப்ளிகேட்ங்கிறது என்ன? கியூபிங். ஸோ A/Bங்கிற ஒரு ரேஷியோ இருந்துச்சுன்னா அதோட ட்ரிப்ளிகேட் வேணும்னா A³ B³. ஸோ இங்கே ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3:2. அப்போ 3:2ஓட ட்ரிப்ளிகேட்டுங்கிறது 3³ 3³ வேல்யூ 27, 2³ வேல்யூ 8. நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா சப்ட்ரிப்ளிகேட். ஸோ சப்ட்ரிப்ளிகேட்டுங்கிறது ட்ரிப்ளிகேட்டோட ரிவர்ஸ் ப்ராசஸ், கியூப் ரூட். அதாவது A/Bங்கிறதோட சப்ட்ரிப்ளிகேட் வேணும்னா √A/√B. ஸோ இங்கே ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 125:27. இப்போ √125:27 தான் உங்களோட சப்ட்ரிப்ளிகேட் வேல்யூ, அதாவது 5:3. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது காம்பவுண்டட் ரேஷியோ. காம்பவுண்டட் ரேஷியோங்கிறது ஒன்றும் இல்லைங்க, கொடுத்துருக்கிற 2 இல்லை 3 இல்லை 4 ரேஷியோவை கம்பைன் பண்ணுறது தான் காம்பவுண்டட் ரேஷியோ. ஸோ காம்பவுண்டட் ரேஷியோட நியூமரேட்டர் என்னவா இருக்கும்னா, கொடுத்துருக்கிற ரேஷியோஸோட நியூமரேட்டரோட ப்ராடக்ட் தான் நியூமரேட்டராக இருக்கும். அதே மாதிரி டினாமினேட்டர் கொடுத்துருக்கிற ரேஷியோட டினாமினேட்டரோட ப்ராடக்ட் என்னவோ அதுதான் வந்து டினாமினேட்டராக இருக்கும். இங்கே கொடுத்துருக்கிற ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா 2/3, 3/4 அண்ட் 5/1. ஸோ இதோட காம்பவுண்டட் ரேஷியோ நியூமரேட்டர் ப்ராடக்ட் ஆஃப் நியூமரேட்டருங்க 2, 3, 5, 30. டினாமினேட்டர் ப்ராடக்ட் ஆஃப் டினாமினேட்டர் 3, 4, 1, 12. ஸோ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னன்னா காமன் நம்பரால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5/2. ஸோ அப்போ காம்பவுண்டட் ரேஷியோ ஆஃப் கிவன் ரேஷியோ வந்து என்னவா இருக்கும்? 5:2. ஸோ அடுத்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ரேஷியோ. ஸோ இன்வெர்ஸ் ரேஷியோங்கிறது ஒன்றும் இல்லைங்க, கொடுத்துக்கிற ரேஷியோட ரெசிப்ரோக்கல் தான் இன்வெர்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ வாங்க கீழே இருக்கிற 2 எக்ஸாம்பிள் வச்சு எப்படி இன்வெர்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். வாட் இஸ் த இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் 2:3? ஸோ 2:3யோட இன்வெர்ஸ் ரேஷியோ வேணும். ஸோ கொடுத்துருக்கிறது 2 குவான்டிட்டி கம்பேர் பண்ணி ரேஷியோ கொடுத்துருந்தாங்களா, அதோட இன்வெர்ஸ் ரேஷியோ வேணும்னா இந்த 2 குவான்டிட்டியோட வேல்யூஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் போதும். அப்போ இதோட இன்வெர்ஸ் ரேஷியோ வந்து 3:2. சரிங்களா? இதுவே 3 குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களோட செகண்ட் எக்ஸாம்பிள் வாட் இஸ் தி இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் 2:3:4. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணணும்னா இதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும். ஸோ 1/2 1/3 1/4. ஸோ ஃப்ராக்ஷனில் எப்போவுமே ரேஷியோஸ் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை காமன் ஆக்கணும். டினாமினேட்டர் எப்படி காமன் ஆக்குன்னு சொல்லி ஃப்ராக்ஷன் அடிஷனில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே ப்ரொசீஜர் தானுங்க, எல்சிஎம் எடுத்து மாற்றணும். அப்படி கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 6/12, 4/12, 3/12 கிடைக்கும். ஸோ இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ டினாமினேட்டர் கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ரேஷியோ என்ன வரும்? 6:4:3. பட் 2:3:4ஓட இன்வெர்ஸ் ரேஷியோ 6:4:3. ஸோ இது மட்டும் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ரேஷியோஸில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஒரு 2 பார்க்கலாம்.
ஸோ ஒரு நம்பர் கொடுத்தா அதுக்கு எப்படி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், அதாவது சிம்பிள் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுல பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுத்து அது ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பர் எப்படி ரேஷியோவில் ஸ்பிளிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிவைட் $60 இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டோட்டல் ரேஷியோவும் டோட்டல் வேல்யூ ஈக்குவேட் பண்ணணும். ஸோ டோட்டல் ரேஷியோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 + 2 5. ஸோ 5 ரேஷியோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்கிற டோட்டல் $60. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், 1 ரேஷியோட வேல்யூ $12ன்னு சொல்லலாம். இங்கே நம்மளுக்கு தேவை என்ன, 3:2. 3:2 3ங்கிறது 3 ரேஷியோ. இப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ 12ன்னு தெரியும். பட் 3 ரேஷியோட வேல்யூ என்னவா இருக்கும், 3 × 12 36. அதே மாதிரி ஒரு ரேஷியோட வேல்யூ 12ன்னு தெரியும். இங்கே இருக்கிறது 2 ரேஷியோ, 2 ரேஷியோட வேல்யூ 24. ஸோ ஆன்சர் 36,24. வாங்க செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு அந்த ரெண்டு வேல்யூக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் பார்த்தோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரும் ரேஷியோவும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பரை எப்படி ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ப்ராப்ளமில் என்ன பண்ணுறோம்னா ரேஷியோவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு பார்ட்டோ இல்லை டோட்டல் வேல்யூவோ கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். A certain amount is divided into 2 parts in the ratio 2:3. 2:3ங்கிற ரேஷியோவில் ஒரு அமௌண்ட்டை டிவைட் பண்ணுறீங்க. அந்த டிமாண்டில் இருக்கக்கூடிய if the first part is 210, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ 210 கொடுத்தாங்கன்னா டோட்டல் பார்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு, அதாவது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்கிறது 2 ரேஷியோங்களா. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், 2 ரேஷியோட வேல்யூ வந்து 210 சொல்லலாமா. இப்போ 2 ரேஷியோட வேல்யூ 210 இருந்துச்சுன்னா 1 ரேஷியோட வேல்யூ என்னவா இருக்கும், 105 இருக்குமா. ஸோ அப்போ 1 ரேஷியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. ஸோ ரிமைனிங் பார்ட் கேட்டிருந்தாங்கன்னா 3 ரேஷியோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். இங்கே கேட்டிருக்கிறது டோட்டல் அமௌண்ட்டா, டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது எவ்வளோ ரேஷியோ, 2 + 3 5 ரேஷியோ. இப்போ 5 ரேஷியோட வேல்யூ என்னவா இருக்கும், 5 × 105, ஆன்சர் 525. ஸோ இந்த வீடியோவில் ரேஷியோஸோட பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸில் எப்படி 2 ரேஷியோ கம்பைன் பண்ணுறது, எப்படி 2 ரேஷியோ கம்பேர் பண்ணுறது, இல்லை எப்படி 2 ரேஷியோ ஈக்குவேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.